கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் உலக இரட்சகரும் மீட்பருமாக இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? கர்த்தரோடு இருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை நாட்களில் செய்ய போதுமானவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அநேக பஞ்சமான காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆமென். எதற்கு பஞ்சம்? எதற்கு நாம் பஞ்சமாக வாழ வேண்டும்? கர்த்தர் சொன்னார், இதோ உணவுக்கு பஞ்சமில்லை, தண்ணீருக்கு பஞ்சமில்லை. ஆனாலும் ஒரு பஞ்சத்தை தேவன் நாட்களிலே அனுப்பவர் போதுமானவராக இருக்கிறார். உலகம் மிகவும் மோசமான நிலைமையில் போய் கொண்டிருக்கிறது. அவருடைய வார்த்தையை கேட்பதற்கான நேரமில்லை, வேதத்தை வாசிப்பதற்கான நேரமில்லை, ஜீவிப்பதற்கான நேரமில்லை என்று அநேக இயேசுவை அறியாதவர்களும் இயேசுவை அறிந்தவர்களும் இதோ காலத்தை கடந்து கொண்டிருக்கிறார். ஆனாலும் வேதம் சொல்கிறது, ஆமோஸ் 8ஆம் அதிகாரம் 11வது வசனம் சொல்கிறது, இதோ உணவுக்கு பஞ்சம் கண்டிப்பாக வராது, தண்ணீருக்கு பஞ்சம் கண்டிப்பாக வராது. ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை கேட்பதற்கான ஒரு பஞ்ச காலத்தை அவர் அனுப்புவேன் என்று சொல்லியிருக்கிறார். நண்பு சகோதர சகோதரிகளே, இதோ கர்த்தருடைய வார்த்தை கேட்பதற்கு நாம் வாஞ்சியோடு கூட இருக்க வேண்டும். அவருடைய வேதத்தை வாசிப்பதற்கு நாம் வாஞ்சியோடு கூட இருக்க வேண்டும். ஜெபிப்பதற்கு நாம் வாஞ்சியோடு கூட இருக்க வேண்டும். இதோ காலம் மிகவும் மோசமான நிலைமையிலே போய்கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்திலே இதோ கர்த்தர் சொல்கிறார், அவருடைய வார்த்தை கேட்கும் இதோ பஞ்சங்கள் வரும் என்று. ஆனாலும் அந்த நிலைமைக்கு நாம் போகாதபடி அன்தின வாழ்க்கையிலே வேதத்தை வாசிக்கவும் ஜெபிக்கும் போது கர்த்தர் எந்த சூழ்நிலையும் எந்த நேரத்திலும் நமக்கு எந்த ஒரு காரியத்தையும் அவர் நமக்கு தேவையானதை அவர் நாட்களிலே செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. இதோ கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க, வேதத்தை வாசிங்க, ஜெபிங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை நாட்களில் செய்ய அவர் போதுமானவர். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.